வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாபெரும் அருமையான இந்த அரிய சந்தர்ப்பத்தை தந்த நம் பிதாவாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய ஒரே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம் யாவருக்கும் உதவியாளராய், நல்ல போதகராய், நல்ல ஆலோசகராய் இருக்கக்கூடிய இந்த திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்தி வாருங்கள் நாம் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே நாம் பல ஆண்டுகளாக பல நியமங்களை குறித்தும் பல வேத கருத்துக்களை குறித்தும் வேத ரகசியங்களை குறித்தும் நாம் பேசி வருகிறோம், பகிர்ந்து வருகிறோம். அவைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்கள் முற்றிலும் கடைசி நாட்கள் என்று யாவரும் அறிந்த உண்மையே. இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லுவோமானால், இந்த கடைசி நாட்களுக்கு உரிய அடையாளங்கள் யாவற்றும் நிறைவேறப்பட்டிருப்பதனால் நாம் இதை கடைசி காலம் என்று சொல்லுகிறோம். மத்தேயு 24வது அதிகாரம், தானியேல்ல இருக்கக்கூடிய 10வது அதிகாரம் மற்றும் நிறைய நிருபங்களிலும் நாம் பார்க்கிறோம் இந்த காரியங்கள். மற்றும் வெளிப்பாடு குறிப்பாக 6வது அதிகாரம், 16வது அதிகாரம், இவைகள் எல்லாம் இந்த 6 பவுல்ஸ் என்று சொல்வார்கள். அப்புறம் 8வது அதிகாரம், 9வது அதிகாரம், அதாவது 7 முத்திரைகள். அது குறிப்பாக 7வது முத்திரையில் இருக்கக்கூடிய 7 எக்கால சத்தங்கள், இவைகளை எல்லாம் குறித்து நன்கு ஆராய்ந்து பார்த்து உண்மையாலுமே இது கடைசி காலம் என்று சொல்வதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் வேதாகமத்தில் உண்டு. இந்த சாத்தியக்கூறுகள் எல்லாம் எடுத்துதான் நாங்கள் இந்த ஆங்கிலத்துல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை குறித்து 9 அத்தியாயங்களாக பிரித்து நாங்கள் பேசி வருகிறோம். இப்பொழுதுதான் 3வது அத்தியாயத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். அதாவது பார்ப்பீர்களானால் இந்த 2ஆம் வருகைக்குரிய 7 முக்கியமான காரியங்கள், எஸ்கட்டாலஜி என்று சொல்வார்கள். 2வது வருகை நிறைவேறிவிட்டால் அந்த 2வது வருகைக்கு பின்பே 7 காரியங்கள் நடக்கும். அது நடந்து முடிந்தால் உலகமே முடிந்தது. அந்த காலங்களில் இந்த சினிமா பார்க்கக்கூடிய பழக்கம் உண்டு சிறு பிராயத்தில். அப்போ எங்கள் அப்பா டிக்கெட் புக் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ பார்ப்பீர்களானால் நாங்கள் மூவரும், நான் ஒரே குழந்தை, எனக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. இந்த சினிமா அறைக்குள் செல்லும் போதே இந்த கடியாரத்தை நான் பார்த்து விடுவேன். கடியாரம் எனக்கு கிடையாது, எங்க அப்பாவோட கடியாரத்தை பார்ப்பேன். 6 மணி, எப்பொழுது இந்த சினிமா நிறைவேறும் அப்பான்னு கேட்பேன். அவர் சொல்லுவார், 9 மணிடா கண்ணா அப்படின்னு. அப்போ 3 மணி நேரம் நம்ம தியேட்டருக்குள்ளதான் இருக்க போறோமா அப்படின்ட்டு சொல்லி ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுவது, ஒரு எக்ஸைட்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லைங்களா, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இன்னும் 3 மணி நேரத்துக்கு எனக்கு நல்ல ஒரு ஷோ உண்டு. அதே போல சர்க்கஸ் எல்லாம் பார்க்க போவோம். இப்போ சர்க்கஸும் அதே மாதிரி தான். 5:30 மணிக்கு தொடங்குச்சுன்னா 8:30 மணி வரைக்கும் சர்க்கஸ். 8:30 மணி நேரமா, 8:30 மணி வரைக்குமா அப்படின்னு சொல்லி கடியாரத்தை நான் பார்த்துக்கொண்டு, இப்போ மணி என்ன, 7 மணி, இன்னும் 2 மணி நேரம் உண்டு, இப்படியெல்லாம் சொல்லி அந்த காட்சியை நாங்கள் இப்படியாக மகிழ்ந்து களி கூர்ந்து நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக நான் பார்ப்பேன். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு பின்பே இந்த 7 காட்சிகள், இந்த சினிமால திரையிடக்கூடிய காட்சியை போல 7 காட்சிகள் நடக்கும். அந்த 7 காட்சிகளும் நாம் பார்ப்போமானால், கோர்வாக நடக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்போமானால் உலகமே நிறைவேற்றிவிடும். அந்த 7 காட்சிகளும் நிறைவேறுவதற்கு சில அடையாளங்களையும் சில காரியங்களையும் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு மத்தேயு 24ல சொல்லியிருந்தார். அவைகள் எல்லாம் எண்ணிக்கையிட்டு பார்த்தால் ஏறத்தாழ 13 காட்சிகள் வருகிறது. இந்த 13 காட்சிகள் நிறைவேறின பிறகு இந்த 7 காட்சிகளுடைய தொடக்கம் ஆரம்பமாகிவிடும். ஆரம்பம் தொடங்கிவிடும். இந்த ஆரம்பத்திற்கு பார்ப்பீர்களானால் முதலாவது காரியம் மகா உபத்திரவ காலம். அதற்கு பின்பே பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்துவின் வருகை, எக்காலம் துணி முழங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை நடக்கும். அங்கே எல்லா விதமான
பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார்கள். எந்த பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்வார்கள் என்றால், இந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்து எவன் ஒருவன் பிசாசுடைய முத்திரையை வாங்க மறுத்து எல்லா உபத்திரவங்களுக்குள்ளேயும் கடந்து போய் இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் உயிரையே விடுகிறானோ, அவனே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உரிய பாத்திரவனாய் மாறுவான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இதோ மனுஷகுமாரன் 2ஆம் முறை வானத்தில் தோன்றும் போது அவரை விசுவசிக்கிறவர்களை யாராவது காண்பாரோ என்று சொல்லி. அப்படி என்றால் என்ன? அந்த மகா உபத்திரவ காலத்திலிருந்து வெளியே வருவது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல. அதற்கு உதாரணத்தை பார்ப்பீர்களானால், நீரோ, இந்த ரோமர் மன்னன் நீரோ இருந்தான். அவனை மாதிரி ஒரு பைத்தியக்கார பையன் நீங்க இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அந்த ஆளோட சரித்திரத்தை குறித்து நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் நீங்க எல்லாத்தையும் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அந்த மனிதனுடைய மாபெரும் என்டர்டைன்மெண்ட், அதாவது அவனுக்கு பொழுதுபோக்கு என்னவென்று சொல்லி பார்ப்பீர்களானால் கிறிஸ்துவர்களை துன்புறுத்திக் கொள்வதுதான். விதவிதமான துன்புறுத்துதலுக்குள்ள அவர்களை ஈடுபடுத்தினான். இந்த கம்பத்துல கட்டி வச்சு தாரை ஊத்தி அப்படியே பத்திடுவாங்க. இந்த எரிகிற அந்த நெருப்புல சில விளையாட்டு காட்சிகள் எல்லாம் நடத்துவார்களாம். அங்க ஒரு மனுஷன் எரிஞ்சு பரிதவிச்சு துடிச்சு சாகக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் ரசித்து இந்த காட்சியை அவர்கள் காண்பார்களாம். அப்புறம் சிங்க கபிகளை தூக்கி போடுவது, ஒரு மைதானத்துல விட்டு 4-5 புலிகளை விட்டுட்டு இவங்களை துரத்த விட்டு சாகடிக்கிறது, இந்த மாதிரி துன்புறுத்தி கொல்லக்கூடிய ஒரு சைக்கோ என்று சொல்வார்கள். அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். அதையே ஜனங்கள் இப்பொழுது மட்டும் அந்த சரித்திர நூல்களில எழுதி வைத்திருப்பார்கள். ஆதி திருச்சபை கிறிஸ்துவர்கள் எப்படிதான் இந்த உபத்திரவத்தை எல்லாம் தாங்கினார்களோ. ஆனா நான் பைபிள் என்ன சொல்லுது தெரியுங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதை காட்டிலும் பயங்கரமான துன்புறுத்தலுக்குள் திருச்சபை நடத்தப்படும். அதற்கு முன்னடையாளமாக தான் இந்த துன்புறுத்தல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டு சொன்னார். நீங்கள் செத்த பின்பே உங்கள் உடலை என்ன செய்வார்கள்? என் நாமத்து நிமித்தமாக தேவையில்லாமல் துன்புறுத்தப்படுவீர்கள். நீங்க நன்மைதான் செய்வீர்கள், ஆனால் உங்களுக்கு தீமை செய்வார்கள். இதெல்லாம் அடையாளம். மத்திய 7வது அதிகாரத்துல நீங்கள் வாசிக்க நேர்ந்துடும். வெளிப்பாடுல ஏகப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவ தோன்றி யோவான் சீஷனுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தின காரியத்தை நீங்கள் பார்ப்பதாவது. ஆக என்னத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம் என்றால், அந்த 2ஆம் வருகைக்கு பின்பே பார்ப்பீர்களானால் இந்த ஆர்மகடான் யுத்தம் நடக்கும். அதற்கு பின்பே பார்ப்பீர்களானால் 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். அதற்கு பின்பே நியாய சிங்காசனம், வெள்ளை நியாய சிங்காசனம் தீர்ப்பளிக்கப்படும். எல்லாரும், சிறியவர்கள் பெரியவர்கள் பணக்காரன் ஏழை எல்லா லைன்ல நிற்பான். தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்புக்கு 2 பிரதியுத்தரமான இடங்கள் உண்டு. என்ன இடம்னு கேட்டா, ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு அக்னிக்கடல். அக்னிக்கடல்ல தூக்கி வீசி அடிப்படுவார்கள் அநீதியான பாதையில நடந்தவர்கள். நீதியின் பாதையில் நடந்த பரிசுத்தவான்கள் அனைவரும் பரலோகத்திற்கு அங்கே அனுப்பப்படுவார்கள். அதற்கு பின்பே புதிய வானம் புதிய பூமியும் தோன்றும். அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி அவ்வளவாக வெளிப்படுத்த விடல. ஆனா சரியான சில காரியங்களை மட்டும் அங்கே வெளிப்பாடு 21 வெளிப்பாடு 22 தரப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நீங்க காண நேர்ந்திடும். ஒரு சிறு பையன் பார்ப்பீங்களானால் பெரிய சிங்கத்தை நடத்தி கொண்டு போவான். இப்பவே கேரளா பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன பையன் பெரிய யானையை நடத்திட்டு போவான். அப்படிங்க, அது அப்படியே சின்ன குட்டி ஆடு மாதிரி பயப்படும். சின்ன வயசுல இருந்து அவங்க வளர்த்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்த்தே ஆச்சரியப்படுறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு புத்துக்குள்ள கை ஓடுவான், பாம்பு கொத்தவே கொத்தாது. அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, வியாதி இல்லை, அங்கே இதோ சண்டை சச்சரவு இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்தில் சூரியன் உதயமாகாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அங்க ஒளியின் மகிமையின் ஒளியாய் இருப்பார் என்றெல்லாம் அந்த காட்சிகளை நீங்க கற்பனையில் கண்டடையக்கூடும். ஆனால் இதை காட்டிலும் பல காரியங்கள் அங்க நேர்ந்திடும். இதே உலகத்தில் தான் புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும். இது எல்லாவற்றையும், ஏன்னா பூமி சீர்கெட்டு போனது. ஆதியாகமத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா? பூமியானது ஒழுங்கினமிற்று போனது. அதனால் அதை ஜலத்தினால் நிரப்பி இருளினால் அங்கு அடைக்கப்பட்டிருந்த காரியத்தை மறுபடியுமாய் ஒளிக்குள்ளாய் நடத்தி அங்கே மனிதனையும் மனுஷையும் படைத்து இந்த படைப்புகளை எல்லாம் புதுப்பித்து அவர்களுடைய கைகளிலே கொடுக்கிறார். ஆனால் இவர்களோ பாவத்தில் விழுந்து போனதனால் இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமியானது. இந்த பூமியில வாசம் செய்யக்கூடிய மாந்தர்களும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினதை நாம் யாவரும் அறிந்த உண்மையே.
அதனால் இந்த சபிக்கப்பட்ட பூமி மாற்றமைக்கப்பட வேண்டும். அந்த மாற்றமைப்பில் தான் புதிய வானமும் புதிய பூமியும். மற்றபடி இந்த உருண்டையா இருக்கக்கூடிய பூமி உருண்டையா தான் இருக்கும். சூரியத்தை சுத்தி வரக்கூடிய இந்த பூமி சூரியனை சுத்தி தான் வந்துட்டு இருக்கும். அந்த நியமங்கள் எல்லாம் மாறுவதில்லை. அந்த இயற்கையின் நியமங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த சராசரங்களும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் புதிய சிருஷ்டிகளாக நானும் நீங்களும் வருவோம். அங்கே என்ன காரியங்கள் மறுபிறப்படையும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. இவைகளெல்லாம் சில உதாரணங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் மறுவாழ்வு என்று சொல்லுகிறோம் கிறிஸ்துவத்துல. இந்த மறுவாழ்வை குறித்து எவ்வளவு பேர் தாகமா இருக்கிறீர்கள்? அவ்வளவு பேர் எல்லாம் தாகமா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் எதை குறித்து தாகமா இருக்கிறாங்கன்னு கேட்டா, முட்டி மோதி இந்த வாழ்க்கையை இந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்து விட்டு போக வேண்டும். ஏனால் எங்கே சுத்தி பார்த்தாலும் பிரச்சனைகள் தான், அயோக்கியத்தனம் தான். சண்டாளர்கள் பூமி எங்கிலும் சுத்தி வருகிறார்கள். எவ்வளவோ அநியாயங்களும் அக்கிரமங்களும் வேசித்தனங்களும் கற்பழிப்பும் கொள்ளையும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்துல நாம் தப்பி வாழ்வதே பெரிய விஷயம். நாம் பரிசுத்தத்தோட வாழ்வதே பெரிய விஷயம். இதை நான் எப்படியாவது இந்த ஓட்டத்தை ஓடி முடித்து விட வேண்டுமே, இதுவெல்லாம் தப்பித்து நான் வாழ்வதே பெரிய விஷயம். பரிசுத்தத்தை காத்துக் கொள்கிறோமோ இல்லையோ, வாழ்ந்து விட வேண்டும். உண்ணுவதற்கு உணவும், உடுக்க உடையும், இருப்பிடமும், பிள்ளைக்கு எதிர்காலத்துக்கு ஒரு கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு கல்யாண காட்சி கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும், பேரனை பார்த்துனா போதுங்க. இது மட்டுமல்ல நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, பிரியமானவர்களே. இதையெல்லாம் தாண்டி நாம் மரித்த பின்பே ஒரு எதிர்காலம் உண்டு. எதிர்காலம் என்றால் நான் எத்தனை நாட்கள் வாழ போகிறேனோ அதைத்தான் எதிர்காலம் என்று சொல்லி இந்த உலகம் உங்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு எதிர்காலம் என்றால் இதை குறித்து தான் அவன் இப்படியாக அவர்களுடைய தலையை இப்படியே, அதாவது எப்படின்னு கேட்டா பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவான், மண்டையை கழுவி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மூளையை கழுவி வச்சிருக்கிறான். கிறிஸ்துவர்களும் அதுல மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை முக்கியம்தான். ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை காட்டிலும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பின்பே நமக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, ஒரு மோட்ச வாழ்வு உண்டு. இயேசு கிறிஸ்துவோட இணைந்து நாம் அங்கே அமரக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை குறித்து எத்தனை காலம், எத்தனை நாட்கள் நீங்கள் யோசித்திருக்கிறீர்கள்? அந்த வாழ்வை வாழ்வதற்கு நாம் தகுதி உடையவர்களா இல்லையா என்று சொல்லி பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரம் இதுவே. இந்த காலத்தை நாம் விட்டு விட்டோமானால் நாம் பரிசோதித்து பார்ப்பதற்கு இன்னொரு சந்தர்ப்பம் பிறப்பதில்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம் கைவிடுவோமானால் வேறொரு சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. அதனால்தான் குட்டி போதையில் இருக்கிறவனும் வேசித்தனம் பண்ணவரனோ காம விகாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவனுடைய மனதையும் இருதயத்தையும் அவனுடைய புத்தி சுவாதத்தையும் மழுக்கடித்திருக்கிறான் பிசாசு. அவன் கண்களை எல்லாம், அவர்களுடைய கண்களை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான் பிசாசு. அதே போலதான் கிறிஸ்துவத்துக்குள்ளும் பார்ப்பீர்களான பல பிரிவினைகள், மூடத்தனமான சில நம்பிக்கைகள், பாரம்பரியங்கள், இப்படியாக சபைக்கும் திருச்சபைக்கும் போட்டி, பொறாமை, இப்படி என்றால் சண்டை பிடிச்சு கொள்ளுகிறார்கள். அரசியல்வாதிகள் எலெக்ஷன் வைக்கிற மாதிரி சில திருச்சபைகளை எலெக்ஷன் வச்சு அடிச்சுக்கிறானுங்க. அங்க போலீஸ் பாதுகாப்பு பந்தோபஸ்து வருது எலெக்ஷன் அன்னைக்கு. இந்த பணத்தை எல்லாம் வைத்து என்னத்தை செய்வீர்கள்? ஒன்றையும் செய்ய போறதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், ஆஸ்தி எல்லாம் அழிக்கப்படும் ஒரு காலத்துல. இதெல்லாம் விருதா. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி தருகிறார். நமக்கு தேவையான வசதிகளை செய்து தருகிறார். நல்லா உழைங்க, நல்லா வேலை செய்யுங்க. ஆனால் பரிசுத்தத்தை விட்டு விடாதீர்கள். நீதியின் பாதையில நடப்பதை விட்டு விடாதீர்கள். அதுதான் வெளிப்பாடு 22:11 வசனம் சொல்கிறது. உன்னம் நீதி செய்கிறவன் அநேக நீதியை செய்வானாக, பரிசுத்தமா இருக்கிறவன் ஒன்னும் பரிசுத்தமாவானாக. உன்னும் நீதியின் பாதையை அவன் தேடும்படியும் அறிந்து கொள்ளும்படியும் அவனையே அவன் முந்தி தள்ளுவானாக. அதே போல வேசித்தனம் பண்ணுகிறான், ஒன்னு அதிகமா வேசித்தனம் பண்ணட்டும். கிறிஸ்துவ நிராகரிக்கிறான், ஒன்னு அதிகமா கிறிஸ்துவத்தை நிராகரிக்கட்டும். அவன் அநீதியின் பாதையில போகட்டும், அது அவன் இஷ்டம் அப்படிங்கிறார். இத்தனை பைபிள், இத்தனை காரியங்களையும் விவிலியத்துல எழுதி தந்தும் இவன் இப்படியாக தீர்மானம் எடுப்பானால் அவன் இஷ்டம் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானத்தை நம்மளிடமே விட்டு விடுகிறார்.
என்ன தீர்மானம் கொண்டீர்கள் பிரியமானவர்களே? அதை யோசித்து பார்க்கும்படிதான் இந்த காலங்களில உங்களுக்கும் எனக்கும் இந்த வாழ்க்கை என்கிற இந்த சுவாசம், நம் நாசில் இருக்கக்கூடிய சுவாசம் இன்னும் இருக்கிறது. பேசிக்கொண்டே இருக்கிறப்போ ஒவ்வொரு 3 செகண்டுக்கு ஒரு மனிதன், ஒரு மனுஷி இறந்து கொண்டு, ஒரு குழந்தையோ யாரோ ஒருத்தர் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் உங்கள் பெயர் வரவில்லை என்றால் அதற்கு காரணம் உங்களுக்கும் எனக்கும் அந்த தருணம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கிருபையின் காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் காலத்தை இழந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரோடு கூட இந்த பட்டியலிட்டு எந்தெந்த காரியத்துல நீங்க வழி விலகி போகிறீர்களோ அவைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். இன்னொரு நாள் நமக்கு கிடைப்பதில்லை, இன்னொரு வருடம் கிடைப்பதில்லை, இன்னொரு வாரம் கூட கிடைப்பதில்லை. யாருக்கு தெரியும்? என்ன வேணாலும் நடக்கல அந்த உலகத்துல. சரி, உங்களுக்கு மரணம் வரலனாலும் மகா உபத்திரவ காலம் தொடங்கிருச்சுன்னா அதுக்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்லுவோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நாம் பல காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். நாம் விவரித்தது போலவே ஆதியில ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். 7வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். அக்கிரமமும் அநியாயமும் இதோ தலை தூக்கினதினால் ஆண்டவராகிய தேவன் முடிவு செய்கிறார், இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன், பழைய நிலைமைக்கு இந்த உலகம் திரும்பட்டும். ஆனால் நோவா என்கிற நீதிமான் கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றார். அவர் மூலமாக பேழை என்கிற அருமையான ஒரு யோசனை பிறந்தது. அந்த பேழைக்குள்ளாக இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன், இந்த குடும்பத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழக்கூடிய கால்நடைகள், பறவைகள் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லி ஜோடி ஜோடா வச்சு அந்த காரியத்தை அவர் செய்வதை நாம் பார்க்கிறோம். நோவாவின் பேழை என்றால் கிறிஸ்துவுக்கு அடையாளமான காரியம். கிறிஸ்துவு தான் இந்த புதிய ஏற்பாடின் பேழையா இருக்கிறார். அந்த பேழைக்குள் நுழைந்தவன் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். அவர்களுடைய ஜீவன் ஒருபோதும் இழந்து போவதில்லை. அவர்கள் இழந்த வழியை கண்டடைவார்கள். அவரே வழி, ஜீவன், சத்தியம் என்று சொல்லி எல்லாம் நாம் யோவான் 14:6 பார்க்கிறோம். இதை குறித்தெல்லாம் நாம் அநேக அத்தியாயங்கள்ல பேசிவிட்டோம். 7வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 7வது அதிகாரத்தில் பார்ப்பில்லானால் சென்ற அத்தியாயத்துல நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? 7வது அதிகாரத்தில் என்றால் மகா ஜலப்பிரளயம். மகா ஜலப்பிரளயம் என்றால் மகா உபத்திரவத்தின் காலம். அதை குறித்து தான் சற்று நாம் விளக்கினோம். இப்ப பார்ப்பீர்களானால் 7வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகா ஜலப்பிரளயத்துக்கு எப்படி நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த கால்நடைகள் எல்லாம் உள்ளே போனதல்லவா, அவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுகிறார், என்ன நியமத்தை கொடுக்கிறார், அந்த நியமத்தை நாம் புதிய ஏற்பாடோடு கூட ஒப்பித்து பார்த்து, அதே போல பல நியமங்களை எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் புதிய ஏற்பாடுல தந்திருக்கிறார். இயேசுவே புதிய ஏற்பாடின் நாயகன். அவர் மூலமாக எழுதப்பட்டதுதான் இந்த புதிய ஏற்பாடின் நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும். எதற்காக எழுதப்பட்டது என்றால் இந்த வரக்கூடிய மகா உபத்திரவ காலத்திலிருந்து நானும் நீங்களும் தப்பிக்கொள்ளும்படி. ஒருவேளை மரணம் மகா உபத்திரத்து காலத்துக்கு முன்பே வந்துவிட்டாலும் இந்த நியமங்களை நானும் நீங்களும் எப்படியாவது கையாள வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நாம் இந்த 3ஆம் வானம் எட்ட முடியும். அங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களோட நாமும் சேர்ந்து இளைப்பாற முடியும். அதற்கு பின்பே வெள்ளை நியாய சிங்காசன தீர்ப்புக்கு பின்பே நாம் பரலோகத்துக்கு அங்கே சென்றடைவோம். அதை குறித்து தான் நாம் விவரித்தோம். சென்ற அத்தியாயத்தில் நாம் 12வது வசனம், 7வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நாம் ஜோடு ஜோடாக இந்த பேழைக்குள்ள செல்லக்கூடிய காரியத்தை குறித்து பார்ப்பதோடு கூட, அங்கே மழை என்பது அழிவு, பேரழிவின் ஒரு 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 பெயராய் என்ன சொல்வது, ஒரு இட் இஸ் a beginning of destruction, பேரழிவின் தொடக்கம் என்று சொல்லலாம். அதுதான் மழையானது 40 நாட்களும் 40 இரவும் அங்கே மழை நிக்காம பெஞ்சுதாங்களாம். அப்போ அதே போலதான் இந்த உலகத்திலும் இந்த காலங்களில அநியாயம் என்பது நிக்காம, அதற்கு ரெஸ்டே இல்லாம ஒரு காரியம் இயங்கி கொண்டிருக்குதுன்னு கேட்டா அது அநியாயம் தான். அங்கே எங்கேயும் ஓரிரு நன்மைகள் நடக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் பன்மடங்காக அநியாயமும் அக்கிரமமும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கலாம், அளவில்லாமல். அதே போலதான் 40 நாட்களும் 40 இரவிலும் இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த துன்புறுத்துதலுக்குள் தள்ளப்பட்டார். வனாந்தரத்துல அவர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்ற பின்பே முதலாவது அவர் வனாந்தரத்துக்குள் தள்ளப்பட்டார். மத்தேயு 4வது அதிகாரத்தில் 1லிருந்து 11 வசனம் வரைக்கும் இதை நீங்கள் பார்க்கலாம். அதே துன்புறுத்தலுடைய அடையாளம் தான் இந்த 40 நாட்களுடைய அடையாளம். 40 நாட்கள் மழை ஓயாமல் பெய்ந்தது போல ஓயாமல் வந்து பிசாசு அங்கே இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தக்கூடிய அந்த காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த துன்புறுத்தல்களை எல்லாம் ஒன்றொன்றாக இயேசு சமாளிக்கவில்லை.
எப்படியோ நம்ம சமாளிச்சிடலாம் இல்ல, அழகாக மேற்கொண்டார். ஆவிக்குரிய வல்லமையை கொண்டு, ஆவிக்குரிய சத்தியத்தை கொண்டு, வேத வசனத்தை கொண்டு, வேத வசனத்தை கொண்டுதான் அவர் மேற்கொண்டார். அதெல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒன்றொன்றையும் அவனும் வசனத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவோட தர்க்கம் பண்ணுகிறான், சோதிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அது ஒன்றொன்றையும் பார்ப்பீர்களானால் முறியடிப்பதும் வசனத்திலிருந்து தான். ஆகையால் வசனத்திலிருந்தே நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். வசனங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நமக்கு போர் ஆயுதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் இந்த கடைசி காலங்களில் இந்த வசனம் தான் என்று சொல்லி எபேசியர் 6:17 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்க நேர்ந்திடும். இந்த வசனத்திற்கு ஜீவன் உண்டு. உங்க வாயிலிருந்து புறப்படக்கூடிய வசனங்களுக்கு ஜீவன் உண்டு. அந்த காரியத்தை செய்துவிட்டு தான் உங்களிடம் திரும்பும் என்று ஐசியா 55 8, 9, 10, 11 வசனங்கள்ல வாசிக்கலாம். அது அப்படியே சும்மா திரும்புவதில்லை. இந்த வசனத்திற்கு இன்னொரு வல்லமை உண்டு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை சரியாக பிரயோஜனப்படுத்தலாம்னா அது உங்களையே குத்திரும். ஜாக்கிரதை. எபிரேயர் 8:12 வசனத்திலும் நீங்கள் அதை வாசிக்க நேர்ந்திடும். எபிரேயர் 4:12 வசனத்துல வாசிக்க நேர்ந்திடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆக இந்த 40 நாட்களும் உபத்திரங்கள் வந்தது. அந்த உபத்திரத்தை இந்த பேழையில ஏறி அவர் இப்படியாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாத்தி கொண்டார். அதே போல இயேசு கிறிஸ்துவின் பேழையில எப்படி ஏறி உட்காருவீங்கன்னு கேட்டா, வசனத்து நிமித்தமாக அவர் எனக்கும் உங்களுக்கும் போதித்த அந்த வசனத்தை நம் கையில வைத்துதான் இந்த யுத்த களத்தில் நாம் இறங்கி நிற்கிறோம். இந்த யுத்தத்துல நம்ம போராடக்கூடிய மாவீரர்களாய் நிற்கிறோம். போர்க்கவசம் இதெல்லாம் சொல்லி அவங்க அருமையா வர்ணித்திருக்காரு எபேசியர் 6 அந்த காலம்தான் இந்த காலம். அந்த 40 நாட்கள் எப்படி ஓயாமல் மழை பெய்ததோ அதே போல இந்த நாட்களிலும் ஓயாமல் அயோக்கியத்தனமும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் மத்தியில நானும் நீங்களும் பரிசுத்தவான்களாய் வாழ்கிறோமா? அதை வாழக்கூடிய சாத்தியக்கூறு எதிலிருந்து புறப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அவர் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த இந்த நியாய பிரமாணங்களும் கட்டளைகளும், அதாவது விவிலியத்தில் எழுதியிருக்கக்கூடிய வேதாகம வசனங்கள் கை கொண்டுதான் நாம் இந்த யுத்தத்தை போராட முடியும். அவைகளை எவ்வளவாக நீங்க காலூன்றி நிற்கிறீர்கள், எவ்வளவாக அந்த வசனத்துக்குள்ள நீங்க ஒன்றாக இணைந்து பிணைந்து நீங்கள் நடக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்கள். 5 வயசுல இருந்து சின்ன பசங்களை ஒலிம்பிக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களாம் சைனால. 5 வயசுல இருந்து. அப்போதான் அவனுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல குவாலிஃபை ஆகி ஒலிம்பிக்கு போய் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வருவான். அப்படின்னா என்னன்னா, அவனுக்கு படிப்பு கிடிப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்விம்மிங்னா நீச்சல்னா நீச்சல் 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 13 வருஷம் நீச்சல்ல ட்ரைனிங். இல்லைன்னா வேற என்னமோ விளையாட்டுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, ஜிம்னாஸ்டிக்ஸ் இது அதுன்னு. அப்போ அவன் நாடி நரம்பு புத்தி சுவாதியம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நீச்சல் தான். அதுக்கு தகுந்தாப்புலே போய் அவன் கோல்டு மெடல் அடிச்சுட்டு வரான். அதே போலதாங்க ஆவிக்குரிய ஜீவன் அதுதாங்க. வேத வசனம் நாடி நரம்பு எலும்புகளுக்குள்ளெல்லாம் சதைகளுக்குள்ளெல்லாம் அது ஔஷதமாய் பாய்ந்து செல்ல வேண்டும் என்று நீதிமொழிகள் 4:22-3:8 சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நானும் நீங்களும் இந்த பரிசுத்தம் என்கிற ஸ்தானத்தையும் நீதிமான் என்கிற ஸ்தானத்தையும் அடைவதோடு கூட இந்த யுத்த களம், இந்த போர்க்களம், இந்த அநியாயம் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை எளிதாக மேற்கொள்ளக்கூடிய போராளிகளாய் மாறும். இதுதான் அதோடைய பொருள். இதை குறித்து தான் நாம் சென்ற அத்தியாயத்தில் இதெல்லாம் தியானித்தோம். 16வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். அது இப்படியாக இந்த வசனம் இருப்பதை பார்க்கலாம். So those that entered, male and female of all flesh, went in as God had commanded him, and the Lord shut him in. இந்த வசனத்தை தான் நாம் இந்த நாளில் பார்த்து நாம் முடிக்க போகிறோம், நிறைவேற்ற போகிறோம் இந்த அத்தியாயத்தை. தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டது போலவே அங்கே ஆணும் பெண்ணுமாக உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள், மாம்சத்துல உயிர் இருக்கக்கூடிய எல்லா இனங்கள், நோவாவை மேற்கொண்டும் நோவா குடும்பத்தை மேற்கொண்டும் யானை, சிங்கம், புலி, கரடி இவைகள் யாவும் உள்ளே நுழைந்தது. அது அல்ல நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். நுழைந்தபடி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஆண்டவராகிய தேவன் கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படியே இவர்கள் கீழ்ப்படிந்து உள்ளே நுழைந்தார்கள். நுழைந்த பின்பே ஆண்டவர் அடைத்தார். The Lord shut him in. இந்த Lord shut him in அப்படி என்றால் ஆண்டவராகிய தேவன்
கதவுகளை அடைத்தார் என்பதற்கு பொருளாகும். அதுதான் சில மொழிபெயர்ப்புகளும் அதுதான். அதாவது சரியாக எனக்கு தெரியல, நீங்க பார்த்து கொள்ளுங்கள். NIV-யா, BSI-யா, இல்ல குட் நியூஸ் பைபிளா அப்படி என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரிஜினல் ஜூவிஷ் டிரான்ஸ்லேஷனுடைய அந்த இதுல பார்ப்பீர்களானால் அங்கே தேவனாகிய கர்த்தரே கதவை அடைத்தார். இந்த கதவை அடைக்கக்கூடிய சம்பவத்தை, அதாவது இந்த காட்சியில இந்த சம்பவத்தை நீங்க பார்ப்பீர்களானால் இது ஒரு ஆசீர்வாதமான சம்பவமா, இல்ல ஒரு துர்க்கிரியையா, இல்ல இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசீர்வாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியம். வாட் இஸ் ஆப்போசிட் டு பிளெஸிங்? சாபம். இது சாபத்தின் காரியமாய் பார்க்கிறீர்களா, இதை ஆசீர்வாதத்தின் காரியமாய் பார்க்கிறீர்களா? நாம் சில கேள்விகளை கேட்டு அறிந்து அதற்கு பின்புதான் பதிலை தேட ஆரம்பிக்க வேண்டும். கேள்வினால் ஞானம் பிறக்கும். எவன் ஒருவன் அதிகமாக, அதாவது கேள்வினா குதர்க்கமா கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படி சொல்லல. ஞானம் அடங்கிய கேள்வி, அதாவது எப்படியாவது நான் இது பதில், அது அப்படிதான் ஒரு விஞ்ஞானம் என்கிற அந்த காரியமே வருகிறது. ஒரு விஞ்ஞானி எப்படியா யோசிச்சிருப்பான், அவனுக்கு எதிராக குதர்க்கமா கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டான். விஞ்ஞான பூர்வமான ஞானமான கேள்விகளை கேட்டு 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 ஏறத்தாழ 2000 எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை செய்தவர் தான் சார் ஐசக் நியூட்டன். அவர் வேதாகமத்தை நம்புகிறவர், வேதாகமத்தை வாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை அவர் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இதுதான் அவருடைய சரித்திர நூல் சொல்லுகிறது. அந்த 2000 எக்ஸ்பெரிமெண்ட்ல பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ சில நூற்றுக்கணக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டுகள் தான் சக்சஸ்ஃபுல். மற்றவைகள் எல்லாம் தோல்வி என்று சொல்லி எண்ணலாமா? அப்படி எண்ண முடியாது. அந்த தோல்விக்கு பின்பே கிடைத்த வெற்றி தான் இந்த 180 எக்ஸ்பெரிமெண்டா இல்ல 150 எக்ஸ்பெரிமெண்ட்டுகளா என்று சொல்லவில்லை. அதிலே நிறைய விடைகள் அவருக்கு கிடைத்தது. நாம் ஒரு வினாத்தாள்ல அங்க கேள்விகளுக்கு பதிலை எழுத போகிறோம். அதுல சிலவதை எல்லாம் நாம் சரியாக எழுதுகிறோம், சிலவைகளை எல்லாம் நாம் தவறாக எழுதுகிறோம். ஆனால் மொத்தத்தில் மதிப்பெண் என்ன, நீ பாஸா ஃபெயிலா, அவ்வளவுதான். தட்ஸ் the grading that you are getting into. What is the entire result? What is the ultimate outcome? முற்றிலும் அதாவது அந்த 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 வினாத்தாளை எழுதின பின்பே உங்களுடைய மதிப்பெண் என்ன, பாஸா ஃபெயிலா? சரி, பாஸ்னா எவ்வளவு மார்க் வாங்கினேன், அடுத்த கேள்வி வருது இல்லையா? இந்த மார்க் போதுமா மெடிக்கல் சீட்டு கிடைக்க? இந்த மார்க் போதுமா பொறியியல் கல்லூரியில உனக்கு ஒரு சீட்டு கிடைக்க? அப்புறம் இன்னொரு கேள்வி வருது, எந்த பொறியியல் கல்லூரி? டோட் 1 காலேஜா, டோட் 2 காலேஜா, டோட் 3 காலேஜா, இல்ல ஊர் பேர் தெரியாத காலேஜா? அப்புறம் ஒரு கேள்வி வருது, அந்த காலேஜ்ல எல்லாம் நல்லா சொல்லி தருவாங்களா? கேம்பஸ் இன்டர்வியூல உனக்கு இடம் கிடைக்குமா? வேலை வாய்ப்புகள்லாம் உண்டாயிருக்கா? அங்கிருந்து பாஸ் அவுட் ஆகி போன அங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் எல்லாம் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார்களா? கிளாஸ் டோர் அப்படியெல்லாம் நிறைய வெப்சைட் இருக்கு, அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை, அந்த கல்லூரியை குறித்த காரியங்கள் எல்லாம் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒழுக்கமான காலேஜா, காலேஜில் எப்படியா படிச்சு ரேக்கிங் இருக்கா? இந்த மாதிரி பல கேள்விகள் அங்கே உருவாகுது. அப்புறம் பார்ப்பீங்களானால் வேலை கிடைத்த பின்பே நல்ல கம்பெனியில வேலை கிடைக்குமா, இல்லை ஏதோ ஒரு கம்பெனியில வேலை கிடைக்குமா? வானமே இல்லைங்க. இந்த மாதிரி அறிவுபூர்வமான கேள்விகள் இருக்க வேண்டும். இப்ப எங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறோம்? வினாத்தாள்ல அவன் விடை எழுத போகிறான். பாஸ் மார்க் வாங்கினீங்கன்னா இவ்வளவு மார்க், அந்த மார்க் போதுமா கல்லூரிக்குள்ள நுழைவதற்கு? எந்த கல்லூரிக்குள் போவாய், வேலை கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்கும்? இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து என்ன ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருகிறீங்கன்னா, சரியா படிச்சு நல்ல மார்க்கை வாங்கடா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள, ஒரு கட்டளைக்குள்ள நீங்க அந்த பையனை, அந்த ஒரு மாணவனையோ மாணவியோ கொண்டு வந்து நிறுத்துறீங்க. கரெக்டுங்களா? அதே போலதான் இந்த வினாத்தாளுக்கு விடை என்ன? இங்க கேள்வி என்ன? ஆண்டவராகிய தேவன் கதவை அடைத்தார். இது ஆசீர்வாதத்தின் காரியமா இல்ல சாபத்தின் காரியமா? ஆசீர்வாதம்னு பார்த்தா ஆசீர்வாதம் பிரதர், சாபம்னு பார்த்தா சாபம் பிரதர். அது எப்படி சரியா சொல்றதுன்னு தெரியாம நாங்க நீங்களே சொல்லிருங்களேன் அப்படின்றீங்களா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்காம விட்டா, அதாவது கேட்காம விட்டதுனாலதான் நிறைய காரியங்களை நாம பின்ன விட்டு கொண்டே முன்னேறி சென்று போய் கொண்டு இருக்கிறோம். நிறைய நல்ல காரியங்கள்லாம் உங்க பின்னாடி போயிட்டே இருக்கு. நிறைய நல்ல காரியங்கள்லாம் உங்களோட சேர்ந்து பிரயாணிக்க வேண்டும் அல்லவா? சரி, இப்போ 2 தரத்திலும் நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய தேவன் கதவை அடைக்கிறார். இந்த கதவு என்றால் முதல் என்ன? இந்த கதவு என்றால் நம் வாழ்க்கை வாழக்கூடிய அந்த நாட்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கையில
வாழ்க்கை என்கிற அந்த வட்டத்துக்குள் வரக்கூடிய தருணங்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய பலவிதமான சம்பவங்கள், பல அதாவது சீசன்ஸ் ஆஃப் லைஃப். அதுதான் அதாவது பிரசங்கி 3வது அதிகாரம் 1-8 வசனத்துல பல சீசன்ஸை குறித்து, அதாவது பல காலங்களை குறித்து, அந்த பல காலங்களுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய பல காரியங்கள், பல சம்பவங்களை குறித்தும் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்க ஒன்றாக இணைத்தும் பார்க்கலாம். ஆகையால் பார்ப்பீர்கள் என்றால், இந்த கதவு என்றால் வாழ்க்கை சரித்திரம், இல்லை என்றால் வாழ்க்கை சக்கரம், லைஃப் சைக்கிள் இல்லைங்களா? லைஃப் இஸ் லைக் எ சைக்கிள், ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் சொல்லி ஒப்பிட்டு பார்ப்போமானால், வாழ்க்கையில இயங்கக்கூடிய பல காரியங்கள், ஒரு குழந்தை பிறக்குமானால் அந்த குழந்தையிலேயே காலிலே ஒரு எக்ஸ்பைரி டேட் டேக் கட்டி தான் ஆண்டவர் அனுப்பி விடுறார். அந்த டேக் எந்த டேட்டு, எந்த மாதம், எந்த நாள், எந்த மணி நேரம்னு தேவனாகிய கர்த்தரை தவிர யாருக்குமே தெரியாது. தெரியாமலே மனுஷன் எந்த ஆட்டம் போடுறான், தெரிஞ்சதுன்னா என்னென்ன ஆட்டம் போடுவான், குட்டிகாரன் அடிப்பான், பல்ட்டி அடிப்பான். அவன் இப்பவே அவனை கட்டுக்கடங்காம தான் போயிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? நல்ல விஷயம், நல்ல வேலை ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்தல. ஏன்னு கேட்டா நம்ம ஆளுங்க பயங்கர விவரம். ஒரு குழந்தை இன்னைக்கு 2025 பிறக்குதுன்னா அந்த குழந்தை 2075 இறந்து போயிரும் சொன்னா 2074 வரைக்குமே அந்த குழந்தைய எவனுமே கட்டுப்படுத்த முடியாது. எக்ஸ்பைரி டேட் வந்துடும் இல்லைங்களா? ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட். 75 இவர் போகாத கோயில் இல்ல, போகாத இடம் இல்ல, செய்யாத தானம் இல்ல, தர்மம் இல்ல, எல்லாம் செஞ்சு நல்லவரை போல பரலோகத்துக்கு சேர்ந்துருவார். இந்த ஒரு சின்ன அறிவு கூட ஆண்டவருக்கு இருக்காதா? அபரீத ஞானம் படைத்தவர், அற்புத புயங்களை செய்கிறவர், அண்ட சராசரங்களை படைத்து ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிற ஆண்டவருக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியாதா? அதனாலதான் அதை மறைச்சிட்டார். ஆக வாழ்க்கை சக்கரம் என்பது எப்பொழுதெல்லாம் எப்ப சுத்தி, அதாவது அது சுத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியம் எப்பொழுது நின்று போகும் என்று யாருக்குமே தெரியாது. ஆக இந்த வாழ்க்கை என்கிற அந்த காரியத்தை கதவு என்பதற்கு ஒரு பொருளாகும். வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், பல காரியங்கள். இப்போ இந்த வாழ்க்கையில சில காரியங்கள் அடைபடுகிறது, சில காரியங்கள் திறக்கப்படுகிறது. அடைக்கப்படுகிறது என்றால் அது சாபம், தோல்வி, வியாதி, வறுமை, பட்டினி, கொள்ளை நோய், எல்லா விதமான அழிவு, எல்லா விதமான சீர்குலைந்த காரியங்களை எல்லாம் அது அடங்கியிருக்கக்கூடிய பொருளாவது. அதே போல வாழ்க்கையில சில காரியங்கள் திறந்து கொடுக்கப்படுகிறது. இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, 10 இன்டர்வியூக்கு மேல அட்டன் பண்ணியாச்சு, 11வது இன்டர்வியூல அருமையான ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்குது. வாழ்க்கையே மாறுது. நல்ல வேலை கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு பையன் கம்பீர சத்தத்தோட வீட்டுக்கு வருகிறான். அந்த வீட்டுல ஏற்கனவே வறுமை, சாப்பிட்றதுக்கு சரியா சாப்பாடு கூட இல்லை. அப்போ அந்த வேலை, அந்த ஆஃபர் லெட்டர் கையில கிடைச்சோன்ன என்ன ஒரு மகிழ்ச்சி! கதவு திறந்துருச்சுப்பா, உனக்கு உன் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுப்பா, நீ வாழ்க்கையில கண்ட சாபத்தின் நாட்கள்லாம் முடிவுக்கு வந்ததுப்பா, இனி பசி இல்லை, பட்டினி இல்லை, இனி வெறுமை இல்லை, இனி போராட்டம் இல்லை, ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டு போவதற்கே எவ்வளவோ நாட்கள் நாங்க தூங்காம இருந்திருக்கிறோம், இனி நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி மனமகிழ்ச்சியோட அந்த குடும்பம் அந்த நாளை எப்படி கொண்டாடுவார்களோ, அதுதான் கதவு திறக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அது பொருளாகும் என்று சொல்லலாம். அதே போல தீராத வியாதி உடம்புல பூந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு, ஒண்ணுமே நடக்கல. ஆனா ஒரு நாள்ல மனம் கசந்து நீங்க இரவுல ஜெபித்து அழுது ஆண்டவருடைய சன்னிதானத்துல எல்லா பாவக்கட்டுகளும், சாபக்கட்டுகளும், நோய் கட்டுகளும், முன்னோரன் கட்டுகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த இரவிலேயே அது உடைக்கப்பட்டதை நான் விசுவசிக்கிறேன். என் உடலில் இருக்கக்கூடிய வியாதி எதனால வந்ததோ, எங்கே இருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே நான் திருப்பி அனுப்புகிறேன். அந்தகார கிரிகளிடமிருந்து வந்தால் அந்த இடத்துக்கே நான் திருப்பி அனுப்புகிறேன். பாதாளத்திடமிருந்து வந்தால் அந்த இடத்துக்கே நான் திருப்பி அனுப்புகிறேன். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என் வியாதிகள் எல்லாம் தன் உடலில சுமந்து தீர்த்தார், என் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலையிலெல்லாம் முள்முடி வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாக வேதனையை அனுபவித்து எதற்காக மரித்தார்? என்னை விடுவிக்கும்படி, என் சாபங்களை எல்லாம் முறியடிக்கும்படி,
என்னுடைய வியாதிகளை எல்லாம் அவர் குணமாக்கும்படி அவர் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய ஐசி 53:5 நினைவு கூறுகிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 1 பேதுரு 2:24 நினைவு கூறுகிறேன். இதோ வெளிப்பாடு 21:5 வசனத்துல எழுதப்பட்டபடியே எல்லாவற்றையும் நான் புதிதாக்கினேன் என்று சொன்னீரே. என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அணுக்களை புதிதாக்கும் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லி மனம் கசந்து ஒரு நாள்ல நீங்க அழுகிறப்போ அந்த வியாதி உடனே மறைஞ்சு போயிருதுன்னு வச்சுக்கோங்க. வைக்கிறது இல்ல, கண்டிப்பா மறைஞ்சு போகும். இந்த மாதிரிலாம் நீங்க ஜெபிக்காதனால, இந்த மாதிரிலாம் நீங்க விசுவாசத்தின் வளையத்துக்குள் நீங்க வராததுனாலதான் இந்த வியாதிகள், இந்த கொடுமைகள், இந்த கொடூரங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்காமலே இருக்குது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அன்பு சிறு பிள்ளைகளே, வாலிப பசங்களே, எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே நற்செய்தி என்னவென்றால், வேதாகமம் ஜீவனுள்ள ஆண்டவரால் எழுதப்பட்ட ஜீவனுள்ள வசனங்கள், ஜீவனுள்ள ஆண்டவரால் எழுதப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகள். 2 தீமோத்தேயு 3:16 அதுதான் சொல்லுகிறது. இந்த ஜீவனுள்ள வசனம் ஒருபோதும் மரித்திருக்கக்கூடிய காரியத்தை அப்படியே வச்சுப்பா இதாகாது. அதாவது உங்க உடல்ல இருக்கக்கூடிய அதாவது உடல் மரணத்தை சந்திக்கல, ஆனா உடல்ல சில பகுதிகளும் வாழ்க்கையில சில பகுதிகளும் மரணத்தை சந்தித்திருக்கிறது, மரித்த நிலைமையில இருக்கிறது. அங்க உயிர்த்தெழுதலே இல்லை. அதை ஜெனிப்பிக்க வேண்டும், ஏதாவது ஒண்ணு நடக்கணும் அப்படின்ற ஒரு பிரயாசத்துல பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய எந்த சம்பவமா இருக்கட்டும், உதாரணத்துக்கு இங்கே ஒன்றையும் அங்கே ஒன்றையும் நான் எடுக்கிறேன். வறுமைக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டத்தை எடுக்கிறேன், வறுமைக்கு காரணமா இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை எடுக்கிறேன். மறுபக்கம் பார்ப்பில்லைன்னா உடல்ல சுகம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மனுஷன். இன்னைக்கு ஓடி உழைப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகபலத்தை தந்திருக்காரா பிரதர் சிஸ்டர்? அதை போல ஒரு ஆசீர்வாதம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்லையும் ஜிஹெச், உங்க ஊர்ல ஜிஹெச் இருக்கும், கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அங்கேயும் இல்ல சில ஆஸ்பத்திரிகள் எல்லாம் போய் ஒரு தடவை தான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்கல. உங்களுக்கு ஒரு நாள் உட்காந்து ஐயா போர் அடிக்குதுங்க அப்படிம்பீங்கல்ல, அந்த நாட்கள்ல நீங்க அங்க கடந்து சென்றுதான் பாருங்களேன். அங்க இருக்கக்கூடிய அழுகுறல்களையும் அங்க இருக்கக்கூடிய அக்களிப்புகளையும் நீங்க பாருங்களேன். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா மார்ச்சரி இருக்கும். ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஏதோ ஒண்ணு, அங்க இருக்கக்கூடிய அழுகுறலை ஒரு தடவை நீங்க கேட்டுதான் பாருங்களேன். நான் கேட்கணும்னு அங்க போகல. ஒரு தடவை நானும் மனைவியும் அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், இங்க பவுரிங் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவார்கள், சிவாஜி நகர்ல இருக்கு பெங்களூர்ல. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த மாதா கோயில் இருக்கு, பசலிக்கா. அது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ரோடு இருக்கு. அங்க ஏதோ சிறு காரியங்கள் வாங்க ஒரு ஷாப்பிங் இது மாதிரி போயிடலான்னு போனா மார்ச்சரி, அப்பதான் அந்த ஒரு மார்ச்சரி வேன் வருது. அந்த வேனை திறக்கிறான். அங்க இருக்கிற பிள்ளைகளும் அங்க இருக்கிற பெண் பிள்ளைகளும் குரலிட்டு அழுதாங்க பாருங்க. எனக்கு அடிவயிரெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கு உண்மையாலுமே சொல்றேன். 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு எங்களுக்கு கைகள்ல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. மரண ஓலம்னு சொல்லுவாங்க, மரண ஓலம். அந்த சத்தத்தை கேட்டோம்னா அடிவயிரெல்லாம் கலங்கி போயிடும். இன்னைக்கு உயிரோடு நீங்க இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு சுகபலத்தோடு இருக்கிறீங்கன்னா, ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு சம்பளம், நிம்மதியா தூங்குறீங்கன்னா, இதை விட பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலும் இந்த உங்க வாழ்க்கையிலும் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆமா, நிறைய தேவைகள் இருக்கு. எனக்கு சொந்த வீடு இல்லை, எனக்கு சொந்த கார் இல்லை, எனக்கு சேவிங்ஸ் பேங்க்ல பாத்தீங்கன்னா 0 அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா எதிர்காலம் இருக்கே, சுகபலன் இருக்கே, நம்பிக்கை இருக்கே, விசுவாசம் இருக்கே, இயேசு நாமம் இருக்கே. எங்கே போனது உங்கள் விசுவாசம்? இவைகள் எல்லாம் இல்லாமலும் வறுமையில் இருக்கிறவர்களுடைய நிலைமை தான் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த கதவுகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில திறந்து தந்திருக்கிறாரா? நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிச்சு இன்றைய நாளில் இருக்கிற நிலைமைக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் மிக மிக கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறேன். குறிப்பாக என்னுடைய வேலை வாய்ப்புல. நான் படித்தது சிவில் இன்ஜினியரிங் தான். 22வது வயது முடியக்கூட இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்க தனியா பெங்களூர் பட்டணத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுல. அங்க இருந்தா உருப்பிட மாட்டான். நான் சிவில் இன்ஜினியரிங்னா எனக்கு இஷ்டம். போய் சைட் இன்ஜினியர் ஆகலாம், அங்கெல்லாம் வெயில்ல எல்லாம் காயமா பையன் அப்போ வீட்டுக்கு ஒரே புள்ளன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. பெரிய ஒரு தொகையை கட்டி எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இங்க அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்காரன் ஏமாத்தி போட்டான். யூஎஸ்க்கு அனுப்புறேன் அது இதுன்னு சொல்லி போட்டு ஏமாத்திட்டான். இப்போ அந்த காசும் போச்சு. இந்த பக்கமா சரி பிளேஸ்மெண்ட்டாவது வாங்கி தருவான், ஏதாவது கம்பெனியில வேலைன்னு பார்த்தா அதையும் கைவிட்டுட்டான். நடுத்தருவில் நிக்கிறேன். பெற்றோருக்கு ஒரே துக்கம். பையன் இப்படி தனியா போருங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் என்ன கைவிட மாட்டார். விசுவாசம் ஒன்றே தான் என்னுடைய நம்பிக்கை.
எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு இன்னும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. நவம்பர் மாதத்தில் என் பிறந்த நாள். எந்த நாள் என்று சொல்ல மாட்டேன், அப்புறம் எல்லாம் விஷ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, வேண்டாம். நவம்பர்ல என்னுடைய பிறந்த நாள். அந்த நாளில், அந்த முதலாவது பிறந்த நாள் பெங்களூர் பட்டணத்துல நான் கொண்டாடுகிறப்போ நான் பேயிங் கெஸ்ட்ல இருந்தேன். நிறைய வரிசையா இருக்கும், குட்டி 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 குட்டியா ரூம் இருக்கும். அப்போ அதுக்கு வெளியில வந்து ஒரு வராண்டா மாதிரி இருக்கும், டெரஸ் வராண்டா இருக்கும். அந்த வராண்டால போய் அதிகாலையில 3 மணிக்கு ஸ்வெட்டருக்குள்ளா மங்கிக்குள்ளா எல்லாம் போட்டுட்டு, கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு, சரியான குளிர், 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உயர்த்தி நெட்டும் முழங்கால்ல நின்று ஆண்டவரை துதின்னு துதிச்சு அவர் கொடுக்க போற ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றியை சொல்லி என் கண்களெல்லாம் குளமானது. நான் அழுகிறேன். அந்த கண்ணில் இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐஸ் மாதிரி என்னோட ஏன்னோ முகத்தில் அப்படியே வடிந்து போகிறதெல்லாம் இன்னும் என்ன அப்படியே அந்த காட்சியெல்லாம் என் நினைவில் இருக்கு. அப்படி அழுதுனா வாழ்க்கை மாறவே இல்லைங்க. அடைக்கப்பட்ட கதவு 4 ஆண்டுகளுக்கு அதற்கு பின்பே அடைக்கப்பட்ட நிலைமையிலேயே தான் இருந்தது. 111 இன்டர்வியூக்கு மேல நான் அட்டென்ட் செய்திருக்கிறேன். சரியான வேலை அமையவே இல்லை. அந்த டைரி எல்லாம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் கிழிச்சு போட்டேன். எதுக்கு உண்ணாதுன்னு, பழையவைகள்லாம் ஒளிஞ்சு போன சீப்போ அப்படின்னு தூக்கி போட்டாச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்துல கர்த்தராகிய தேவன் என்னோட, அதாவது அது எப்படி சொல்லணும்னு கேட்டா, ஒரு அது பெரிய கதைங்க, சின்னதா சுருக்கி சொல்லிடுறேன். ஒரு இரவுல நான் என்ன சொல்லிட்டேன் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? நான் நினைக்கிறேன் நீங்க அனுப்பல, நானும் என் குடும்பமா தான் துணிகரமா முடிவெடுத்து இங்க வந்துட்டோம். இது உங்களுடைய சித்தம் இல்லை. இந்த கதவு ஏன் திறக்கலன்னு கேட்டா, இது உங்க சித்தம் இல்லை, அதனாலதான் இந்த கதவு திறக்கல. நான் ஒரு தீர்மானத்துக்கே வந்துட்டேன் தகப்பனே. நீங்க என்ன நினைச்சாலும் சரி, இந்த இடம் எனக்கு இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு சாட்சி இருக்கு. இந்த நான் கடந்து வந்த பாதை தோல்விகள் எல்லாம் என்னத்த சொல்லுது? என்னோட தேவன் இல்லை, என்னோட நீங்க இல்லை. லோத்து சோதம் குமாருக்கு சென்றான், அங்க தேவன் இல்லை. ஆனால் ஆபிரகாம் சென்ற இடத்துக்கெல்லாம் தேவன் கடந்து போனார். இப்போ நான் லோத்தோட இடத்துல இருக்கிற மாதிரி நான் மாட்டிட்டு இருக்கிறேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி, இந்த சூழ்நிலை மாறாததுனால நான் பேக் பண்ணிட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் சிவில் இன்ஜினியரிங்ல தான் எனக்கு ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நான் வந்து விட்டேன். ஐயோ, பையன் எங்கடா போயிடுவானான்னு சொல்லி போட்டு ஆண்டவராகிய தேவன் சில வாரங்களுக்குள்ளாக கதவைகளை ஒன்றொன்றாக திறக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லா ஆரம்பத்திற்கும் முடிவு உண்டு. அதுதான் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனமும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனமும் சொல்லுகிறது. ஐசியா 41வது அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்பீர்களானால், கால்கள் இடராதபடி அவருடைய வலக்கரம் தாங்கி பிடிக்குமா. கால் அப்படியே பிறண்டு போய் கீழே உலக போறோன்னு வரும், அப்படியே அவர் வலக்கரம் வந்து அப்படி தாங்கி பிடிக்குமா. நான் இருக்கிறேன், நானே உன் தேவன், நான் கோட்டை மரணமாய் இருக்கிறேன், உன் கால்கள் இடறி போவதில்லை, நீ சறுக்கி விழுவதில்லை என்கிற சங்கீதம் 62 2வது வசனம், 46 10வது வசனம், 16வது அதிகாரம் 8வது வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்கள். இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் நினைவூட்டுகிறார். ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறது, ஏதோ ஒன்று நடக்க போறது என்ற ஒரு காரியம் மட்டும் ஒரு உணர்வாய் உள்ளே இருக்கிறது. ஆனா காரியம் எதுவும் மாறல. அடைக்கப்பட்ட கதவாகவே தான் இருக்கிறது. ஒரு கதவு கூட திறக்கல. அப்புறம் மெல்லமா ஒரு கதவு திறந்தது. ஒரு இன்டர்வியூ ஆஃபர் வந்தது. அங்க போய் அந்த இன்டர்வியூ ஆஃபர் எடுத்து உள்ள போய் சேர்ந்தா ஒரு மிலிட்ரிக்காரன் நடத்துற கம்பெனி. அங்க போனா சட்டம் திட்டங்கிறான். அவன் சண்டே வரணும்ட்டான். அவன் வந்துதா சோதனை. சனிக்கிழமை சண்டே ஆனாலே எனக்கு ஃபாஸ்டிங் ஃபுல்லா, அந்த ஃபுல் டே வந்து இப்ப தியானத்திலேயே தான் இருப்பேன். சின்ன வயசுலயே எனக்கு ஆண்டவர் அதை ஒரு ஹேபிட்டா கத்து கொடுத்துருக்கிறார். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு உட்காந்து தியானத்துல இருந்து எல்லாம் வேத வாசிப்புல எந்த பசங்களோடய செட்டு சேர மாட்டேன். ஏன்னா எனக்கு இது பண்ணலன்னா அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி துளிர் விட்டு போயிடும் எனக்கு. அப்போ இந்த மிலிட்ரிக்காரர் வந்து நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவோ ஆண்டுகளுக்கு பின்பே கதவு திறந்திருக்கிறது, என்னடா சோதனை. கர்த்தர் எப்பவுமே அப்படிதாங்க. இது சோதனைக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படின்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட, வேலை போனா போகணும் ஆண்டவரே, இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை கொடுப்பீங்க. இப்போ ஒரு சின்ன கதவை நீங்க திறந்து காமிச்சிட்டீங்கல்ல, நான் கோயம்புத்தூருக்கெல்லாம் போக மாட்டேன். இதே பெங்களூர் பட்டணத்துக்கு அழைத்து வந்த தேவன் நீர்தான் என்று அந்த காரியத்தை நிரூபித்து காமிப்பதற்காக, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு நிரூபித்து காமித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வேலையை விட்டுட்டேன். அந்த மிலிட்ரிக்காரன்ட்டு சொல்லிட்டேன், நான் சண்டையில வர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கேன், நீ வேலையை விட்டு போன்ட்டான். சரி போடா அப்படின்ட்டு வந்துட்டேன். போடான்னு அவர்கிட்ட சொல்லல, நான் மனசுல சொல்லிட்டு வந்துட்டேன்.
மிலிட்ரிக்கார சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தினா எப்படி இருக்கும் தெரியுமா? என்கிட்ட வாங்க, நான் சொல்றேன். ரொம்ப கொடூரமா இருக்கும். அவர் கொடூர் மாறணும்னு சொல்ல வரல, அவருடைய ட்ரைனிங்கை கொண்டு வந்து இங்க சாஃப்ட்வேர்ல காட்டுறாரு. அது அப்படி வேலைக்கு அப்படி இது பண்ண முடியாது. அப்ப என்னாச்சு, என்னுடைய சண்டே நான் காப்பாத்துறதுக்கு உடனடியாக அடுத்த நாளில் இன்னொருத்தர் கூப்பிடுறாரு, வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட சம்பளம் கம்மி தான், ஆனால் ஏதோ ஒரு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடின கதவை லைட்டா மறுபடியும் திறக்கிறார். கதவெல்லாம் பெருசா திறக்கலங்க, திறந்த கதவு மூடின கதவு மூடினபடியே தான் இருக்கு. படிப்படியா தான் ஆண்டவர் நடத்தி கொண்டு போவார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஹலோ, உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கும், நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு நல்லா மேல வந்தாச்சு இல்லையா? நீங்க மறந்துட்டீங்க எல்லாம். எதையும் மறக்காதீங்க, பழசெல்லாம் மறக்கவே கூடாது. அப்போ அங்க போறேன், அது ட்ரைனிங் இன்ஸ்டியூட். ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு எனக்கு தெரியல. அங்க போனா பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க, ஏன்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியரா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சண்டே வரச்சோன்னா போக வேண்டியதானே, இங்க வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல உட்காந்துட்டு இருக்கிற நீ என்ன டியூட்டரா அப்படின்னு. அன்று இரவுல எல்லாம் நான் தூங்கவே இல்லை. அப்போ பெரிய கதையை சுருக்கி சொல்றேன். எப்பவோ ஒரு காலத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணினுங்க, 2வது ரவுண்டு முடிஞ்சது. அப்புறம் என்ன கூப்பிடவே இல்லைங்க அவங்க. அந்த மெயில் ஆண்டவர் நினைவூட்டுகிறார். அந்த மெயில் எடுத்து இவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்பு அப்படின்னு சொல்றாரு. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? அவனே கூப்பிடல, அவங்ககிட்ட போய் பிச்சை கேட்கணுமா? நான் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். நீ பண்ணு போ அப்படின்னு சொல்றாரு. போய் ப்ரௌசிங் சென்டர்ல, அன்னைக்கெல்லாம் அந்த காலங்கள்லாம் ப்ரௌசிங் சென்டர் தான் இன்டர்நெட். ½ 15 ரூபாய், ரொம்ப காஸ்ட்லி. அவ்வளோ காசெல்லாம் இல்லை என் கையில. எங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு கிடைக்குமா? ஒரு 7.5 ரூபாய் தரேன். 7.5க்கெல்லாம் கிடைக்காது, 15 தான். சரின்னு கொடுத்து அந்த ஒரு மெயில தட்டி விட்டேன். இருக்கிற 15 போச்சு பாருங்க அப்படின்னு. போடா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் அந்த HR கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூக்கு வா, 3வது ரவுண்டு. சாரி, நாங்க மறந்து போயிட்டோம் உன்னை கூப்பிடுறதுக்கு, அந்த லெட்டர் அடிச்சு வச்சிருந்தேன், எனக்கு மறந்துட்டேன். அங்க போனா 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு, நீ ஒரு 7-8 ரவுண்டு போச்சு அன்னைக்கு. சின்ன வேலைங்க, வச்சு கடைஞ்சு எடுத்துட்டாரு. ஆனா ரத்தன சுருக்கமா சொல்லணும்னா, நீ வீட்டுக்கு போற வழியில மெயில் வரும். அந்த மெயில்ல ஒன்னா நீ உன்னோட ஆஃபர் லெட்டர் இருக்கும், இல்லைன்னா நீ ரிஜெக்டட், நீ ஏதோ ஒரு பதில் வரும். பதில் இல்லாம இருக்காது. ஓகேவா? நாங்க அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டோம், போயிட்டு வரணும். என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நான் வழியெல்லாம் போறேன். 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. எனக்கு தைரியமே இல்லை இந்த மெயிலை திறந்து பார்ப்பதற்கு. ஏன்னா இன்னொரு முறை அந்த தோல்வியை சந்திப்பதற்கு என்னுடைய மனது ஆயத்தமா இல்லைங்க. அப்படியே துவண்டு போச்சு, மனசு விட்டு போச்சு. ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே உன் தேவன், நற்கிரியை தொடங்கின தேவன், உன்னை நடத்துவேன் கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரையும் உன்னை நான் தோளில சுமப்பேன், உன் தலைமயிர் நிறையிற வரைக்கும் உன்னை நான் பாதுகாக்கிற தேவன். ஆயிசியால ஒரு வசனத்தை தந்தாரு, எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இப்ப கூட அந்த நாட்களை நினைப்பேனால் என் குரல் எல்லாம் நடுங்கிவிடும். அப்போ அந்த வசனம் தான் என்னை ஊக்குவிச்சு. நான் உள்ள போய் அந்த ப்ரௌசிங் சென்டர்ல திறந்து பார்த்தேன். ஆஃபர் லெட்டர் இருந்தது. நான் கேட்ட சம்பளத்துக்கு மேலேயே கொடுத்து இன்னொன்னு செஞ்சாங்கங்க. என்ன தெரியுங்களா? அவன் சண்டே தான் வர சொன்னான். சனிக்கிழமை வேலை இருந்துச்சு அந்த காலங்கள்ல. இவன் என்ன சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, சனிக்கிழமையும் உனக்கு வேலை கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபாஸ்டிங் சாட்டர்டே சண்டே மட்டும் இல்ல, சனிக்கிழமையும் இருக்க தொடங்கிட்டேன். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற தேவன். கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பாராம். உபாகமம் 28வது அதிகாரத்துல எல்லாம் எழுதியிருக்கு இல்லையா? வானத்தின் பணிகளை திறந்து இடம் கொள்ளாத அளவுக்கு சறுக்கி விழும்படி ஆண்டவராகிய தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அவர் திறந்த கதவை மூடுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை, அவர் மூடின கதவை திறப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. மூடுகிறவரும் அவர் தான், திறக்கிறவரும் அவர் தான். திறப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் மூடுவதற்கும் ஒரு காலம் உண்டு. முதலாவது அந்த மனப்பக்குவத்திற்குள் ஒரு கிறிஸ்துவனாகிய நானும் நீங்களும் உள்ளே நுழைய வேண்டும். அந்த பேழை என்கிற அந்த பாதுகாப்பை மட்டும் அண்டி நாம் நுழையக்கூடாது. அந்த பேழை பல விதமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து சென்றிருக்க கூடும். யோசித்து பாருங்க, அங்க மழை வஞ்சிருக்கிறப்போ மழை அப்படியே கொட்டுது. அப்ப என்னது, ஒரு புயலை போல மேல கீழே ஏறி போகுது. அந்த முதல் அனுபவங்க, அவங்க கப்பல் ஏறினதே கிடையாது. அப்ப உள்ள இருக்கிறப்போ பக்குன்னு இருக்கும் இல்லையா? ஆனா என்னடா மலையில மோதியது என்னடா செதறிடுமா, இல்லைன்னா தாங்காம இந்த மரம் எல்லாம் தாங்குமா? ஏதோ நம்ம கட்டி இருக்கிறோம். அவர் என்ன முதல்ல கப்பல் என்ன கட்டி அவர் கம்பெனியா நடத்திட்டு இருந்தாரு. அவர் ஏதோ சொன்னபடி கட்டி விட்டுட்டாரு. உள்ள இருக்கிறப்ப பக்குன்னு இருக்கும்ல. அதே மாதிரி தாங்க பேழையின் அனுபவம். இயேசுவின் நாமத்தில் தான் நாம் கடந்து செல்லுகிறோம் இந்த உலகத்துல. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல காட்சிகள் நம் விசுவாசத்தை சோதித்து பார்க்கக்கூடிய காரியமா இருக்கும். நம் விசுவாசத்தை சீர்குலைக்கக்கூடிய காரியமாக கூட இருக்கும்.
ஆனால் அந்த காலங்களில நாம் ஒருபோதும், நோவா என்னத்தான் நினைச்சிருப்பாரு, எத்தனையோ பார்த்துட்டோம், ஆண்டவராகிய தேவன் இந்த பேழைக்குள்ள நம்மை நடத்தி சென்றிருக்கிறார், அவருடைய கரம் கொண்டே இந்த கதவை மூடி இருக்கிறார்னா, இது வரைக்கும் நடத்தினவர், அவர் சொன்ன மாதிரி மழை வரலையா, அதே மாதிரி அவரை விசுவசிப்போம், நம் உயிருக்கு எந்த சேதம் வருவதில்லை. பவுல் அப்போஸ்தலர் அதான் சொன்னார். என்னிடம் வந்து ஒரு தூதன் சொல்லிவிட்டு போயிட்டாரு, உங்க தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மால்தா என்கிற அந்த பட்டணத்துல போய் அவங்க அந்த தீவுல போய் சேர்ந்தாங்க. அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல நீங்க வாசிக்க நேர்ந்துடும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? தேவனாகிய கர்த்தர் ஒரு கதவை மூடுவாரனால் அவர் அந்த கதவை திறப்பதற்கு பல காரியங்களை, வேற கதவை திறப்பதற்கு பல காரியங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். அதுதான் அதற்கு பொருள். அதான் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறு சாட்சியை நான் சொன்னேன். ஒரு கதவை மூடுச்சுன்னா அந்த கதவை மூடுறதுக்கு முன்னாடியே வேற ஒரு கதவை திறந்து வச்சுட்டார் நம்மால. நம்ம தலைவர் அப்படிதான் வேலை செய்வார். நம் யாவருக்கும் தலைவர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த கதவை மூடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கதவை திறந்து வச்சுட்டார். ஆயத்த பணிகளை செய்து விட்டுதான். ஆண்டவராகிய தேவனிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது ஒன்றே ஒன்றுதான். இஸ் a very very disciplined God. டிசிப்ளின் எல்லாத்தையும் ஒரு ஆர்டரா பக்குவமா செய்வார். அதனால நீங்க ஒரு சந்தேகம் போட வேண்டாம். அதாவது ஒரு வியாதி, வறுமை, கொடுமை, கொடூரம் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருந்து தப்பிப்பதற்கு ஆயத்த பணிகளை ஏற்கனவே செய்துவிட்டு தான் இந்த சோதனையின் பாதைக்குள்ளேயே உங்களை அனுப்புவார். தேவனாகிய கர்த்தர் எகிப்து ஜனங்களை அங்கே இருந்து விடுவிக்கும் போதே அங்கே செங்கடலுக்கு தேவையான ஆயத்த பணிகளை தொடங்கி விட்டார். செங்கடல் பிளந்து அந்த செங்கடல் வழியா நடந்து போகிறப்பவே இந்த பார்மோனோட சேனையை மூழ்கடிக்கக்கூடிய அந்த கதவை ஏற்கனவே திறந்து விட்டார். அப்ப அது சாபத்தின் கதவா, ஆசீர்வாதத்தின் கதவா? பார்மோன் அவனுடைய சேனைகள், பார்மோன்ல அவனுடைய சேனைகள் எல்லாம் மூழ்கி அங்கே கடல்ல மூழ்கினது அல்லவா? அந்த காரியம் என்ன? அடைக்கப்பட்ட கதவு தான், திறந்த கதவு மூடுகிறது. அப்போ அது என்ன? சில நேரங்களில் திறந்த கதவு மூடுவது நல்லது, அது ஆசீர்வாதமா இருக்கும். என்ன? உறவுகளை குறித்து தான் சொல்லுகிறேன், வேற என்ன? சில உறவுகள் பாருங்க பாதியிலே துண்டிக்கப்படும், கதவு மூடிருச்சு, அந்த உறவு துண்டிக்கப்படும். அப்படின்னா என்ன? ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உறவின் மூலமாக ஒரு பெரிய அபாயம் நேரிட்டிருக்கக்கூடிய காரியம் ஆவது. தெரிந்து கொள்ள, அது உங்களுக்கு தெரியாது. அந்த உறவுலே போயிருந்தீங்கன்னா, அச்சா இவன் கூட சகவாசம் வச்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும், ஒன்னும் வேணும் அப்படின்னு நீங்க சொல்ற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. நான் அந்த அனுபவத்துக்குள்ள பல முறை கடந்து போயிருக்கேன், நீங்களும் கடந்து போயிருப்பீங்க. கரெக்டுங்களா? அதே போல ஆண்டவர் சில வேலைகளை தருவார். சில நிறுவனங்கள்ல வேலை செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் கதவை திறப்பார். அதே மாதிரி சில காரியத்தை மூடுவார். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா, திறந்த கதவு பாத்தீங்கன்னா, எனக்கு பல கம்பெனிகளை நான் மாறி மாறி போனேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இப்படியா நான் ஜம்ப் அடிச்சுக்கிட்டே இருந்தா எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, ஆண்டவராகிய தேவன், இந்த கதவை நான் திறக்கிறேன், இதை மூடுவதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அதே நிறுவனத்துல 20 ஆண்டுகளாக நான் பணியாற்றி வருகிறேன். இப்ப 27 ஆண்டுகளாக நான் இந்த ஐடி நிறுவனங்களில ஐடி ஃபீல்ட்ல நான் இருக்கேன். ஆண்டவராகிய தேவன் எவ்வளவோ காரியங்களை அற்புத விதமாய் செய்திருக்கிறார். போராட்டத்தை சந்தித்திருக்கிறேன். அந்த போராட்ட காலங்களில் எல்லாம் தேவனாகிய கர்த்தரே கதவுகளை அடைப்பதற்கும் கதவுகளை திறப்பதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் அதிகாரம் படைத்தவராயிருக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய பேழையில் இருக்கிறோமா? தேவனுடைய பேழை புதிய ஏற்பாடுல எதை குறிக்கிறது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்திற்கு நீங்களும் நானும் அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமா? இல்லை இன்னும் எங்க முற்பிதாக்கள், எங்க அப்பா தாங்க எனக்கு தெய்வம், எங்க அம்மா தாங்க எனக்கு தெய்வம், பாஸ்டர் தாங்க எனக்கு தெய்வம், அந்தோனியார் தாங்க தெய்வம், அந்தோனியார் கோயிலுக்கு போய் தான் என் புள்ள சாக கிடந்ததுங்க, உயிர்ப்பிச்சாரு, அந்தோனியார் தான் போய் எனக்காக மன்றானார். இது அந்தோனியார் உங்ககிட்ட சொன்னாருங்களா? இல்லை நீங்க தான் அந்தோனியார்கிட்ட போய் கலந்து பேசி எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தீங்களா? மூட நம்பிக்கைகள் இருந்து தயவு செய்து வெளியே வாங்க. இது அந்தோனியார்கிட்ட, செயின்ட் ஆண்டனிட்ட போய் கேளுங்க, அவரே உங்களை சொல்லுவார். ஏன்டா என் பேரை இவ்வளவுதான் இல்லை ரிப்பேர் பண்ணிட்டீங்களா எல்லாம் சேர்ந்து? சரி, என் பேரை வச்சு கோயில் தான் கட்டுனீங்க, அங்க இயேசுவின் நாமத்திற்காக தான் நானே என் வாழ்க்கையை வந்து தியாகமாக. சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஆலயம்னு சொன்ன சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி, அவரோட கதை தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா அவங்கெல்லாம்? அகஸ்டின், அவரை வந்து அம்புலியை ஏஞ்சு கொண்டாங்க. கேரளால வந்து பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு செயின்ட் அவர். அந்த அம்பை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்துவானுங்க.
அவர் அம்ப தூக்கிட்டு சுத்த சொன்னாரா? இயேசுவின் நாமத்தை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய மாறை காமித்து அம்புதானே ஏந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சாகும் வரை அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கல. இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை பிரசித்திப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய நாமத்திற்கு சாட்சிகளாகவும் மரித்தார்கள். அவருடைய எதற்காக மரித்தார்களோ அந்த நோக்கத்தை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளுக்குள் நீங்கள் கடந்து சென்றால் என்ன அர்த்தம்? உங்க தாத்தா செத்துட்டாங்க, பாட்டி செத்துட்டாங்கன்னு போய் கல்லறையில தாத்தாவே பாட்டியே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு அங்க தாத்தா பாட்டி ரூபத்துல வந்து பிசாசு தான் அவங்க மண்டைக்குள்ள உட்காந்துருப்போம். தாத்தாவும் வரமாட்டார், பாட்டியும் வரமாட்டார். அவங்க எங்க போனாமா அவங்க போயிட்டாங்க, அவ்வளவுதான். நிரந்தரமாய் யுகமாய் இருந்து இந்த காலங்களை எல்லாம் அவர் நிவர்த்தி செய்கிறவர், இந்த காலங்களை எல்லாம் அவர் கட்டளையிடுகிறவர், இந்த காலங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் அதிபதி ஒருவர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இந்த உலகமே அவருக்காக தான் படைக்கப்பட்டது. யோவான் 1 அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அனைத்து படைப்புகளும் அவருக்காகவே படைக்கப்பட்டது. அவருடைய நாமத்தை பிரசித்திப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் என்றுதான். ஆதியாகமம் 3 அதிகாரம் 15வது வசனத்துலதான் அவர் அங்க நுழைகிறார். இயேசு என்கிற நாமம் நுழைகிறார். உலகத்தின் சாபத்தை எல்லாம் மாற்றி எழுதக்கூடிய நாயகனாய் அவர் பிறக்கிறார். ஹீரோ ஆஃப் த பைபிள் ஜீசஸ், யெஷுவா, விடுதலை தரக்கூடிய தேவன். பழைய பாவங்கள், சாபங்கள், கட்டுகளில் இருந்து எல்லாம் நம்மை மீட்டெடுத்த அந்த பெருமை அவருக்கு உரியதே. யாரும் அந்த பெருமையை எடுத்துக்க முடியாது. எங்க அம்மா அப்பா தாங்க என்னை படிக்க வச்சாங்க. கரெக்டுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு யாருங்க எல்லா பொருளாதாரத்தை கொடுத்தாரு? கடவுளுங்க. கடவுளுக்கு முதல்ல மகிமை சொல்லுங்க, அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த அண்ணன் மட்டும் அன்னைக்கு என்னை அங்கே கூட்டிட்டு போலன்னு எனக்கு வேலையே கிடைச்சிருக்காதுங்க. அந்த அண்ணனை யார் அனுப்பிச்சு வச்சா? ஆண்டவராய் கர்த்தர். இன்டர்வியூக்கு வெக்குன்னு ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்தாருங்க. ஆட்டோ கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அந்த அண்ணனோட நம்பரை வாங்கி வச்சு அவரோட போட்டோவை தான் வச்சு நான் தெய்வமா கும்பிட்டுறேன். அந்த அண்ணனை கரெக்டா அந்த நேரத்துக்கு யார் அனுப்பிச்சு விட்டா? அந்த அண்ணனுக்கு அவரோட பைக் பஞ்சர் ஆகாம யாரு காப்பாத்துனா? இல்ல அந்த அண்ணன் கொண்டு போய் எங்காவது வண்டியை விட்டுருந்து 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆயிருக்கும்? யாரு காப்பாத்துனா? எதையுமே ஒரு சம்பவமா பார்க்காதீங்க, எதையுமே ஒரு இன்சிடென்டா பார்க்காதீங்க. மகிமை மனிதர்களுக்கு கொடுக்காதீங்க, இயேசுவின் நாமத்திற்கு கொடுங்க. மனிதர்களுக்கு நன்றியை தெரிவிங்கள். நன்றி உள்ளம் இருக்க வேண்டும். அவங்க செஞ்ச சில நல்ல காரியங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களா இருங்க. ஒரு நல்ல நாளா போய் அவங்கள போய் சந்திங்க, வாங்கி கொடுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க உங்க சந்தோஷத்தை. அதெல்லாம் இருக்கணும். மனித ஐக்கியம் என்பது இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் வாய்ந்த காரணம். அதனால வந்து பழைய காரியத்தை எல்லாம் மறந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆனால் மகிமை தேவனுக்கு. ஏனென்றால் காலங்களை இயக்குகிற தேவன் அவர்தான். காலங்களை தொடங்கி காலங்களை நிறைவேற்றுகிற தேவன் அவர்தான். அதற்கு உதாரணம் தான் இது. இந்த பேழையில ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி அந்த கதவை அடைத்தார். அதற்கு இன்னொரு பொருள் இருக்கு, அதை மட்டும் சொல்லிவிட்டு நாம் முடித்து விடலாம். அதுதான் இந்த உலகத்துடைய நிறைவு. நான் சொன்னோம் இல்லையா ஆரம்பத்திலேயே 7 காரியங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய உபத்திரவ காலம் தொடங்கின பின்பு 7 காரியங்கள் நடக்கும். அந்த 7வது காரியம் நிறைவேறி விடுமானால் அதுதான் இந்த கதவு அடைக்கப்பட்டதற்கு பொருள். அப்படி என்றால் எல்லாம் முடிந்தது. இதை சொல்லிதான் இயேசு கிறிஸ்துவும் தலை சாய்த்தார் சிலுவையில. எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன். நேர்த்தியாக, சரியாக, என்ன நோக்கத்துக்காக, என்ன திட்டத்துக்காக என்னை இந்த உலகத்திற்கு என் பிதா அனுப்பினாரோ அவைகளை எல்லாம் ஒன்று விடாமல் நான் நடத்தி நிறைவேற்றி முடித்து விட்டேன். எல்லாம் முடிந்தது. சாபங்கள் இனி வருவதில்லை. இனி தொல்லைகள், நிந்தைகள் வருவதில்லை. வந்தாலும் அவைகள் மேற்கொள்ளக்கூடிய நாமமாய், என் நாமம் பிரசித்தப்பட்ட நாமமாய், உயர்ந்த நாமமாய், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமாய் என்னுடைய நாமத்தை தேவன் உயர்த்திருக்கிறார். எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார். அதே போலதான் இந்த காலங்கள், இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இது கடைசி நாட்கள். டைட்டானிக் மூவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, டைட்டானிக் படம் என்று சொல்லி. இந்த டைட்டானிக் கப்பல் மூழ்கிற காட்சியில கடைசியா இந்த கப்பல்ல மேல போய் இந்த ஹீரோயின் நின்றுக்குவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லுவான், திஸ் இஸ் இட்னா என்ன? இதுதான் கடைசி கட்டம். இப்படி கீழே போகும். அந்த மூழ்க அடிச்சோன்னே அந்த இதுல வந்து உன்னை நான் கையை பிடிச்சி எப்படியாவது உன்னை நான் காப்பாத்திடுவேன்ற நம்பிக்கை கொடுக்குறாரு. பயங்கரமா எடுத்திருப்பாங்க இந்த காட்சியை. அப்படியே எடுத்து அந்த கப்பல் அப்படியே போகும் கீழே, பெரிய கப்பல். அப்போ அந்த இடத்துல இருந்து என்னடா, நாளா சீட்டு ஊச்சி கீழே ஆல்மோஸ்ட் தரைக்கு வந்துட்டேன் நான்.
என்னடா நடக்க போகுதுன்னு அப்படியே போய் நம்ம ஹீரோ டைவ் அடிச்சு ஹீரோயினை தூக்கிட்டு வெளில வருவார். அப்புறம் ஹீரோ செத்து போயிடுவாரு. அதெல்லாம் பெரிய கதை. உலகம் அப்படிதான் நிறைவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வருகிறோம். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தரை சார்ந்திருங்கள். கதவுகளை திறக்கிறவரும் அவர்தான், கதவுகளை மூடுகிறவரும் அவர்தான். அவர் கதவை திறந்தாலும் சரி மூடினாலும் சரி நம் நன்மைக்காக, நம் நன்மைக்கு ஏதுவாக தான் எல்லா காரியங்களும் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் என்கிற வளையத்துக்குள் வந்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நாளுக்காய் நன்றி. பல சத்தியங்களை ஆண்டவரே எனக்கும் என்னுடைய பிரியமான சகோதர சகோதரிகளுக்கும் நீர் வெளிப்படுத்தின உங்களுடைய அன்புக்காய் நன்றி. நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியங்கள், ரகசியங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்துக்குள் பாய்ந்து சென்று கிரியை செய்யட்டும். உண்மையே நாங்கள் சார்ந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த விதமான செய்திகளையும் விட்டு விடாதிருங்கள். எல்லா செய்திகளையும் கண்டிப்பா எல்லாரும் கேட்கணும். அது உங்க நன்மைக்காகவே நாங்கள் செய்கிறோம். அதே போல இந்த கேட்ட செய்திகள் எல்லாம் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதிலெல்லாம் போடுங்க. அப்போ அவர்களும் கிறிஸ்துவுக்குள் நடக்க ஒரு தருணம் உண்டாயிருக்கும். அதே போல உங்கள் மேல் விழுந்த இன்னொரு கடமை, இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் இல்லாமல் கர்த்தரால் ஒன்றுமே செய்ய முடியாது. உலகத்தின் ஊழியக்காரங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் எல்லாத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. உட்காந்து புரணி பேசிட்டே இருக்காதீங்க. ஜெபம் செய்யுங்க. அவங்க திருந்தணும், ஜெபம் செய்யுங்க. அதே போல எங்க ஊழியத்துக்காக என்னையும் நினைவு கூறுங்க. இன்னும் ஊழியம் வளரணும், நிறைய பேர் இந்த சேனல்ல சேரணும், நிறைய பேர் இந்த செய்திகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபம் ஒன்றுதான் தேவை. நாங்க பண ஆஃபரிங் எல்லாம் கேட்டதே இல்லை, கேட்கவும் மாட்டோம். பணம் நிறைய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தார், ஏழைகளுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம், கொலோசியர் 4வது அதிகாரம் 3வது வசனம் வாசித்து பாருங்க. ஜெபம் செய்யும்படி அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தனிமை ஜெபத்துல போய் தனியாக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள். இயேசுவின் நாமத்தில் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம். ஆமென்.